ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது 7/G திரைப்படத்தின் விமர்சனம். 7/G படத்தில் சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், கல்கி ராஜா, கே.எஸ்.கே. செல்வா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கண்ணா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சித்தார்த் விபின் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஹாரூன். ஸ்மிருதி வெங்கட் தன்னுடைய கணவருடன் ஒரு புதிய அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்கி அங்கே குடி வருகிறார். அங்கே அந்த வீட்டில் அமானுஷ்ய சக்திகள் இருப்பதாக அவர் அறிகிறார். அது அந்த வீட்டை விட்டு ஸ்மிருதி வெங்கட்டை காலி செய்ய வேண்டும் என்று அந்த அமானுஷ்ய சக்தி முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சஸ்பென்ஸு வேறு விதமாக இருக்கிறது. சோனியா அகர்வாலை அந்த வீட்டை காலி செய்ய சொல்கிறார் அவருடைய சகோதரர் சித்தார்த் விபின். ஆனால் அவர் காலி செய்ய மறுக்கிறார். அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஆட்டை போடுறதுக்காக சோனியா அகர்வாலை கொன்று விடுகிறார் சித்தார்த் விபின். சோனியா அகர்வால் பேயாக வந்து ஸ்மிருதி வெங்கட்டுடன் தகராறு செய்கிறார். அதற்கு பிறகு ஸ்மிருதி வெங்கட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடியேறுகிறாரா என்ற கேள்விக்கு பதில்தான் படத்தின் இறுதிக்கட்ட காட்சி. படத்தில் 2 கதாநாயகிகளுக்கு சரியான போட்டி. சோனியா அகர்வால், மற்றொருவர் ஸ்மிருதி வெங்கட். ஸ்மிருதி வெங்கட் அழகான கண்கள், திறமையான பாவனை, ஒரு பேயை எதிர்த்து போராடுகிற ஒரு வல்லமை எல்லாம் ஸ்மிருதி வெங்கட் இருக்குது. ஆனால் பேய் என்றால் அப்படி என்று மிரட்டி கொண்டு ஆர்ப்பாட்டமாக பயமுறுத்தியபடி வரும் மேயல்ல. ரொம்ப ஸ்மைலாக, அடக்கமாக, நிதானமாக காயை நகர்த்துகிறார் பேயாக வருகிற சோனியா அகர்வால். ஸ்மிருதி வெங்கட்டுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் நடிப்பில் பயங்கர போட்டி. ஆனால் இருவரும் எதிரெதிர் துருவனமாக இருக்கிறார்கள். இந்த படத்தில் வில்லனாக வருகிறவர் இசையமைப்பாளர் சித்தார்த் விபின். மொட்டை நாக்கு வச்சுக்கிட்டு அவர் என்ன பேசுகிறாருங்கிறதே புரியலை. ஆனாலும் ஆள் வாட்ட சாட்டமாக குண்டாக இருப்பதால் அந்த வேடத்துக்கு பொருந்தி இருக்கிறார். காவல்துறை அதிகாரியாக வரும் கே.எஸ்.கே. செல்வா நிஜமான காவல் அதிகாரியாகவே படத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் போடுகிற உத்தரவுகள், பேசுகிற தொனி, மாடுலேஷன் எல்லாம் ஆரவாரம். கல்கி ராஜா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாட்ச்மேனாக வருகிறார். அவருக்கு என்ன நடக்குன்னே அவருக்கும் புரியலை. அவரும் குழம்பி, நம்மையும் குழம்பி, கொஞ்சம் நம்முடைய பார்வைக்கு இவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நடிகராக வருவார் என்பதை அச்சாரம் போட்டிருக்கிறார் கல்கி ராஜா. கண்ணா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த கேமராவை எந்த அளவுக்கு இயல்பாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார். எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை, கண்ணை உறுத்தலை. வெறுமனே அந்த கரும்புகையவே அப்படின்னு போட்டு பேயாக்கி விட்டார். பெரும்பாலும் அச்சுறுத்தல் இல்லை. குழந்தை குட்டிகளோட படத்தை பார்க்கலாம். எந்த உறுத்தலும் இல்லாத ஒளிப்பதிவு கண்ணாவுடையது. சித்தார்த் விபின் பின்னணி இசையில் ஆ இன்னும் மிரட்டியிருக்கார். இசையமைப்பாளர் பணியோடு நிறுத்தி கொள்வது நல்லது என்று அவருடைய நடிப்பை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. சில நேரங்களில் மனுஷன் ரொம்ப கடுப்பிடிச்சிடுறாரு. ஆனால் சலனப்படும்போது ஏதாவது இருந்தாலும் செய்ய போகிறான் போல் இருக்குது, பலாத்காரம் போனால் புஷ்ஷுன்னு போயிடுறாரு. அதாவது அந்த பட்டாசு வெடிக்காமலேயே அற்று போகிறது மாதிரி இருக்கிறது சித்தார்த் விபினுடைய வில்லத்தனமான நடிப்பு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சோனியா அகர்வால் வந்து கதை சொல்கிற வரைக்கும் பெப்பாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளும்போது அடுத்தது இவரை போட்டு தள்ள போகிறாரு, அடுத்தது இவரை போட்டு தள்ள போகிறாருங்கிற எதிர்பார்ப்புகள் மங்கி விடுகிறது. அதனால் நாம் எதிர்பார்த்தபடியே கதையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜவ்வாக இருப்பது உண்மைதான். இதை ஆர்வம் இயக்குனர் கவனித்திருக்கலாம். இந்த படம் பேய் படம். ஒரு தடவை பார்ப்பதற்கான அம்சங்கள் படத்தில் இருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள். 7/G காலனி படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 40 மதிப்பெண்கள்.
மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.